Hi friends, இப்போ நம்ம பார்க்க போறது மே மந்த் உடைய TNPSC கரண்ட் அஃபேர் குவிக் நோட்ஸ். TNPSC டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எங்களோட வெப்சைட் tnpsc.academy/current-affairs அப்படிங்கிற லிங்கை விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி அதுல இருந்து நீங்க மந்த்லி கம்பைலேஷனை PDF ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மே மாசத்தோடைய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை ஒரு குயிக் கிளான்ஸா பார்க்க போறோம். ஸோ TNPSC கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை மந்த்லி கம்பைலேஷனை படிச்சுட்டு இந்த வீடியோவை ஒரு குயிக் கிளான்ஸ்க்காக ஒரு குயிக் நோட்ஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மே மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமாக என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த குயிக் நோட்ஸில் நம்ம பார்க்க போகிறது அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம குயிக் நோட்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் பார்ப்போம். 2017க்கான ஔவையார் அவார்டை பத்மா வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மர் பிரசிடென்ட் ஆர் வெங்கட்ராமனுடைய டாக்டர். எதுக்காக இந்த அவார்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க உமன்ஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதில் லெப்ரசி அதாவது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு மையம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமூக சேவைக்காக 2017க்கான ஔவையார் அவார்டை பத்மா வெங்கட்ராமன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்வச் சுரக்ஷன் 2017 இந்தியன் சிட்டிஸோடைய ரேங்கிங் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்வச் சுரக்ஷன் அப்படிங்கிறது ஸ்வச் பாரத் மிஷனோடைய இன்டகிரேட் ஆனது. அதாவது ஸ்வச் பாரத் மிஷன்ல இந்தியாவோட கிளீன் சிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஸ்வச் சுரக்ஷன் அப்படிங்கிறதுல லிஸ்ட் பண்றாங்க. இது யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட்ல இருந்து இதை பண்றாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா இதுல ஃபர்ஸ்டா வந்திருக்கிறது மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய இண்டோர் சிட்டி. இதுல நமக்கு முக்கியமா தமிழ்நாட்டை சேர்ந்த திருச்சிராப்பள்ளி 6வது இடத்துல வந்திருக்கு. ஸோ ஸ்வச் சுரக்ஷன் 2017 எந்த சிட்டி தமிழ்நாட்டில் இருந்து ரேங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்டா இருக்கிறது திருச்சிராப்பள்ளி, அது இந்தியாவில் 6வது ரேங்க்ல இருக்கு. நெக்ஸ்ட் தொல்காப்பியர் அவார்டு. இந்த அவார்டு நம்ம தமிழ் செம்மொழியில புலமையா விளங்குறவங்களுக்கு இந்திய ஜனாதிபதியால் வழங்கப்படுது. இது 2005-6 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஏன் இது கரண்டா நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா 2013 இருந்து 2016 வரைக்கும் இருக்கக்கூடிய 3 அவார்டை 2017 இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், அதாவது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்படுது. ஸோ தொல்காப்பியர் அவார்டோடைய 2013-14க்கான அவார்டை டாக்டர் SN கந்தசாமி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2014-15க்கு டாக்டர் A தட்சிணாமூர்த்தி கொடுத்துருக்காங்க. 2015-16 அவார்டை டாக்டர் R கலைக்கோவன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தாதா சாஹிப் பால்கே அகாடமி அவார்ட் அப்படிங்கிறதுல ஒரு புது கேட்டகரி உருவாக்கியிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனலி அக்ளைம்ட் ஆக்டர்ஸ், சர்வதேச புகழ்பெற்ற நடிகை அப்படிங்கிற ஒரு புது பிரிவை உருவாக்கியிருக்காங்க. இதுல முதலாவதா பாலிவுட் ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ரா செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ தாதா சாஹிப் பால்கே அவார்டு அப்படிங்கிறத சினிமாவோட ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அப்படிங்கிறவங்க டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு தாதா சாஹிப் பால்கே அவார்டு பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இதுல இந்த நியூ கேட்டகரி சர்வதேச புகழ்பெற்ற நடிகை அப்படிங்கிற கேட்டகரியில் பிரியங்கா சோப்ராவை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதான் இங்க நமக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்ததா பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த அன்ஷு ஜாம்சென்பா அப்படிங்கிறவங்க எவரெஸ்ட் மவுண்டனை 4வது தடவை ஏறி இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவில இருந்து 4 தடவை எவரெஸ்ட் மவுண்டனை ஏறின முதல் பெண்மணி இவங்க தான். அதே மாதிரி உலகத்திலேயே வெறும் 5 நாளுக்குள்ள 2 தடவை எவரெஸ்ட் மவுண்டனை ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. அடுத்தது லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர்ஸ். கரண்டா ஸ்டீல் உற்பத்தியில முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளை பார்த்தா இந்தியா 2வது பிளேஸ்க்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருப்பான்னு பார்த்தா எப்பவுமே நம்ம கூட போட்டி போட்டு இருக்க சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 2017க்கான வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்டோட இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் அவார்டை இந்தியாவை சேர்ந்த ரோஹன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் கொடுத்திருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு வைல்ட் லைஃப் அண்ட் என்விரான்மெண்ட் கார்ட்டூனிஸ்ட். அதே மாதிரி இந்த அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா சர்வதேச லெவல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்புல சிறந்து விளங்குறவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இந்த வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு நேமா வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய கிளாண்ட் அப்படிங்கிற மாநகரத்தில் இருக்கு. இது ஒரு சர்வதேச சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம். இதுல முக்கியமான குறிக்கோள் உலகத்துடைய இயற்கை சுற்றுச்சூழலை அழியாம பாதுகாக்கிறது. ஸோ வருஷம் இந்த இன்டர்நேஷனல் பிரசிடென்ஸ் அவார்டு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது 2017க்கான அவார்டை இந்தியாவை சேர்ந்த ரோஹன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. ஸோ இதோட அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் போகலாம்.
ஃபர்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வச் ஜங்கில் கி கஹானி தாதி கி ஜுபானி அப்படிங்கிற ஒரு புத்தக தொகுப்பை டாக்டர் மதுபண்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இதை இந்தியாவில் கிட்டத்தட்ட 15 மொழிகளில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இருக்கக்கூடிய பப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வெளியிட்டிருக்கு அப்படின்னா குழந்தைங்க மத்தியில் வந்து ஸ்வச் பாரத் மிஷனுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கக்கூடிய கதைகளா, அதாவது ஸ்டோரி டெல்லிங் புக்ஸா எழுதியிருக்கிறதுனால இதை வந்து பப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்ல இருக்க பப்ளிகேஷன் டிவிஷனை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா த குவெஸ்ட் ஃபார் அ வேர்ல்ட் வித்வுட் ஹங்கர் அப்படிங்கிற புக்கை இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற டாக்டர் MS சுவாமிநாதன் எழுதியிருக்காரு. இந்த புக்ஸை 2 பார்ட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன், அதாவது பசுமை புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 1960s வந்து உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது ரசாயன உரங்களை பயன்படுத்தி அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகளை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இதை ஹை ஈல்டு வெரைட்டி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத 2 ஃபேஸாக கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வீட், அதாவது கோதுமைக்கு மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதில் முக்கியமாக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலங்களில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து வெற்றியை வச்சு செகண்ட் ஃபேஸில் வந்து அரிசி வகைகளுக்கு இந்த கிரீன் ரெவல்யூஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அடுத்த புக் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபெஷன் ஆஃப் அ டையிங் மைண்ட் த பிளைண்ட் ஃபெய்த் ஆஃப் ஏத்திசம் அப்படிங்கிற புக்கை IAS ஆஃபீஸர் ஹாலின் லால் கைட் எழுதியிருக்காரு. அடுத்தது பார்த்தோம்னா உதய் மஹுர்கர் அப்படிங்கிறவர் 2 புக் எழுதியிருக்காரு. ஒன்று வந்து மான் கி பாத் ஏ சோஷியல் ரெவல்யூஷன் ஆன் ரேடியோ அப்படின்னு, இன்னொன்று வந்து மார்ச்சிங் வித் பில்லியன். இந்த 2 புக்கு பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த 2 புக்குமே வந்து பிரசன்ட் கவர்மெண்ட், அதாவது பிரசன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடி, அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ற மாதிரி இந்த 2 புக்குமே அவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் புக் பார்த்தோம்னா விராட் கோலி பத்தி அபிரூப் பட்டாச்சாரியா எழுதியிருக்காரு. அந்த புக்கோட டைட்டில் வந்து வின்னிங் லைக் விராட், திங்க் அண்ட் சக்சீட் லைக் கோலி. ஸோ இதோட புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் டாபிக். சயின்ஸ் அண்ட் டெக்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கலாம் சாட். இது வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. இதை டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு இந்தியன் ஹைஸ்கூல் டீம். அந்த டீமோட ஹெட்டாக இருந்தவர் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளப்பட்டி இடத்தை சேர்ந்த ரிஃபாத் ஷாருக் அப்படின்னு சொல்ற ஒரு 18-year-old ஸ்டூடெண்ட். ஸோ இந்த சேட்டலைட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இதை வந்து மைக்ரோ கிராவிட்டியில், அதாவது கிராவிட்டி புவியீர்ப்பு சக்தியை விட கம்மியாக இருக்கக்கூடிய மைக்ரோ கிராவிட்டியில் வந்து ஒரு 3D பிரிண்டட் கார்பன் ஃபைபர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த சேட்டலைட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டலைட் வந்து கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டித் தேர்வுக்காக இந்த ஹைஸ்கூல் டீம் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மாலஸ்ட் சேட்டலைட்டை, அதாவது கலாம் சாட்னு சொல்ற இந்த ஸ்மாலஸ்ட் சேட்டலைட்டை நாசா வந்து, அதாவது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அமெரிக்காவோட நாசா வந்து வேலப்ஸ் ஐலாண்ட்ல இருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2014 உண்டான இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ், டிசார்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அவார்டை நம்மளோட இஸ்ரோக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோப்ரா லில்லி அப்படின்னு சொல்ற ஒரு ஃப்ளவரை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய நீல்கிரிஸ்ல 84 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 84 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பார்த்துருக்காங்க. இந்த கோப்ரா லில்லிங்கிற இந்த ஃப்ளவரை பார்த்துருக்காங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து அரிசேமா டிரான்ஸ்லூசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை இப்போ ப்ரெசென்ட்டா மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாக்டீரியாக்கு நாசா வந்து டாக்டர் APJ அப்துல் கலாமை ஹானர் பண்றதா அவரோட நேம் வச்சு இதை சொலிபாஷியஸ் கலாமி அப்படின்னு இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சயின்ஸ் அண்ட் டெக் நமக்கு கம்ப்ளீட்டா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது மே மந்தோட லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து இந்த வருஷத்தோட May 1 செயின்ட் ராமானுஜாச்சாரியாவோட 1000th பர்த்டே ஆனிவர்சரியா வருது. ஸோ அவரோட பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக, 1000th பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செயின்ட் ராமானுஜாச்சாரியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு வந்து TNPSC சிலபஸ்ல ஏன்ஷியன்ட் இந்தியாவில் அவரை பத்தி கொஞ்சம் படிப்போம். ஸோ அவர் வந்து ஒரு ஹிந்து தியாலஜியன் அண்ட் பிலாசபர். அவர் அதிகமாக வந்து விசிஷ்ட அத்வைதாங்கிற பிலாசபியை அதிகமாக ப்ரொபகேட் பண்ணவர். அடுத்து பார்த்தோம்னா கர்நாடகாவில் வந்து ஸ்டேட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சதர்ன் பேர்ட் விங் அப்படிங்கிற அந்த பட்டர்ஃப்ளையை ஸ்டேட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சதர்ன் பேர்ட் விங் அப்படிங்கிற பட்டர்ஃப்ளை ஏன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய கலரில் இருக்கக்கூடிய ரெட் அண்ட் எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் அது வந்து அவங்களோட ஸ்டேட் கலருக்கு கிட்டத்தட்ட மேட்சாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பட்டர்ஃப்ளையை அவங்களோட ஸ்டேட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஸ்டேட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது வந்து கர்நாடகா செகண்ட் ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து ப்ளூ மார்மான் அப்படிங்கிற பட்டர்ஃப்ளையை அவங்களோட ஸ்டேட் பட்டர்ஃப்ளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஸ்வல்கிரி அண்ட் ஸ்வல்கிரி கம்யூனிட்டிஸை ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் பிரசிடென்ட்டால் நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு.
நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் ஏதாவது சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணணும், அறிவிக்கணும் அப்படின்னா அது இந்திய ஜனாதிபதியால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுபடி ஸ்வல்கிரி அண்ட் ஸ்வல்கிரி கம்யூனிட்டிஸை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017 அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி ஈஷா ஃபவுண்டேஷனோட கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 112 ஃபீட் ஆதியோகி லார்ட் சிவா ஸ்டாச்சுவை வந்து கின்னஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஈஷா ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் குரு ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிறவர் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட செடிகளை நட்டினதுக்காக வந்து கின்னஸ் புக்கில் ஏற்கனவே இவங்க ரெக்கார்ட் ஆயிருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து இந்த லார்ஜஸ்ட் ஸ்டாச்சுவுக்காக இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் மறுபடியும் கின்னஸ் புக்கில் ரெக்கார்ட் ஆயிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை ஸ்பீட் ட்ரெயினை வந்து மும்பைக்கும் கோவாவில் இருக்கக்கூடிய கர்மாலி ஸ்டேஷனுக்கும் நடுவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 km/h ஸ்பீடா இந்தியாவிலே இப்போ இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்பீட் ட்ரெயினாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் கேட்கும்போது இந்த ட்ரெயின் நேம் கேட்கலாம், இல்லைன்னு சொன்னால் இந்த ஸ்டேஷன்ஸ் மும்பைக்கும் கர்மாலி, கோவாவில் இருக்கக்கூடிய கர்மாலி ஸ்டேஷன் இது ரெண்டையும் கேட்கலாம். ஸோ மும்பையில் பார்த்தோம் அப்படின்னா அது சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்லேருந்து கோவாவோட கர்மாலி ஸ்டேஷன் வரைக்கும் இந்த ட்ரெயின் ரன் ஆகுது. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் ரயில் டனல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அண்டர் வாட்டர் ரயில் டனல் எங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய மெட்ரோ ப்ராஜெக்ட்காக, அங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்காக அங்கே ஹூக்லி ரிவருக்கு நடுவில் வந்து ஹவுரா சிட்டியையும் கல்கட்டா சிட்டியையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த அண்டர் வாட்டர் ரயில் டனல் போட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ரயில் டனலோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 502 மீட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ரயில் டனல் வந்து ஹவுரா ஸ்டேஷனையும் சால்ட் லேக் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்டேஷனையும் வந்து கனெக்ட் பண்ற ஒரு மெட்ரோ ரயில் டனலா இருக்குது. ஸோ இந்தியாவில் போட்ட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் ரயில் டனல் வந்து கொல்கட்டா ஸ்டேட்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மே மந்தோடைய லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம மே மந்த்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ May 1 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே, அதாவது உழைப்பாளர் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து May 3 பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த வருஷத்து தீம் பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் மைண்ட்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் டைம்ஸ், மீடியாஸ் ரோல் இன் அட்வான்சிங் பீஸ்ஃபுல் ஜஸ்ட் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா May 8 வந்து வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஏன் May 8 கொண்டாடுறாங்க அப்படின்னா அதோடைய ஃபவுண்டர் ஹென்ரி டுனன்ட்டோட பர்த் ஆனிவர்சரியா இருக்குது. அடுத்து May 13 to 14 இந்த 2 நாளுமே வந்து வேர்ல்டு மைக்ரேட்டரி பர்த் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்தோட தீமா தேர் ஃபியூச்சர் இஸ் அவர் ஃபியூச்சர், ஏ ஹெல்த்தி பிளானட் ஃபார் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அண்ட் பீப்புள் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரேட்டரி பேர்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து என்விரான்மெண்டோட ரிலேட் ஆயிருக்கனால வந்து அதை ஒரு ஸ்பெஷல் டேவா நம்ம கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் May 11 பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் டெக்னாலஜி டே அப்படின்னு வச்சிருக்கோம். அதோட 2017 தீமா வந்து டெக்னாலஜி ஃபார் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து May 14 நல்லாவே தெரியும், இன்டர்நேஷனல் மதர்ஸ் டே. May 16 வந்து நேஷனல் டெங்கு டே அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்து டெங்கு அவேர்னஸ்க்காக வச்சிருக்காங்க. ஸோ டெங்கு பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா அது ஏடிஸ் மஸ்கிட்டோவால காசு ஆகுது. அடுத்து May 22 பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் பயோடைவர்சிட்டி அப்படின்னு வச்சிருக்காங்க. அதோட 2017 தீம் வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் சஸ்டைனபிள் டூரிசம் அப்படின்னு. ஸோ May 22 வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் பயோடைவர்சிட்டி இருக்கு. இதோட ரிலேட் ஆன மாதிரி May 13 and 14 வந்து வேர்ல்டு மைக்ரேட்டரி பர்த் டே அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் May 29 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஈவென்ட் பீஸ் கீப்பர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதோட இந்த வருஷத்து தீம் வந்து இன்வெஸ்டிங் இன் பீஸ் அரௌண்ட் த வேர்ல்டு. லாஸ்டா வந்து May 30 வந்து கோவா ஸ்டேட்ஹுட் டேவா இருக்கு. ஏன் வந்து May 30 கோவா ஸ்டேட்ஹுட் டேவா இருக்கு அப்படின்னா May 30 1987 தான் வந்து கோவா வந்து யூனியன் டெரிட்டரியில இருந்து ஒரு ஸ்டேட்டா மாறுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கோவா, டமன் அண்ட் டையூ இது 3 சேர்த்து ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு. 1987 May 30க்கு அப்புறம் வந்து கோவாவை ஒரு ஸ்டேட்டா அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டமன் அண்ட் டையூ மட்டும் தனி யூனியன் டெரிட்டரியா இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ இதோட மேயோட இம்பார்ட்டன்ட் டேஸ் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததா May month கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பை ஜோஷ்னா சின்னப்பா அப்படிங்கிற ஒரு இந்தியன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஷியன் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்படிங்கிறது இவங்க ஜோஷ்னா சின்னப்பா அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க, இவங்க யாரை வந்து ஏற்று ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீபிகா பள்ளிக்கல் கார்த்திக் அப்படின்னு சொல்ற ஒரு இந்தியனை தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா வந்து 2 பேருமே வந்து இந்தியன்ஸ் தான் ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. அதுல ஜோஷ்னா சின்னப்பா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏஷியன் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்போட மென்ஸ் ஃபைனலுக்கு வந்து இந்தியாவை சேர்ந்த சௌரவ் கோஷல் போயிருக்காரு. பட் அவரை வந்து ஹாங்காங்கை சேர்ந்த மேக்ஸ்லி வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தோம்னா உமன்ஸ் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்தியாவை சேர்ந்த தீப்தி சர்மா அண்ட் பூனம் ராவுத் இவங்க 2 பேரும் சேர்ந்து 320 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து இவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
ஸோ இந்தியன் டீம் வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குவாட்ராங்குலர் சீரிஸ் அப்படின்னு சொல்கிற இந்த சீரீஸில் வந்து அயர்லாந்து டீமுக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் டீம் விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த குவாட்ராங்குலர் சீரிஸ் வந்து இந்த தடவை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்திருக்கு. இந்த குவாட்ராங்குலர் சீரிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஜிம்பாப்வே, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா அண்ட் அயர்லாந்து அப்படின்ற இந்த 4 கண்ட்ரியோட கிரிக்கெட் டீம்ஸும் வந்து இந்த குவாட்ராங்குலர் சீரிஸில் கலந்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியன் டீம் வந்து வேர்ல்ட் கப் ஆர்ச்சரியில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் டீமில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சின்னராஜு ஸ்ரீதர், அபிஷேக் வர்மா அண்ட் அமன்ஜீத் சிங், இவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. இவங்க கொலம்பியன் டீமை எதிர்த்து வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்ட் கப் ஆர்ச்சரி எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் ஏரியாவில் நடந்திருக்கு. அடுத்ததாக வந்து ஏஷியன் கான்டினென்டல் பிளிஸ் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத சென்னையை சேர்ந்த ஆர் வைஷாலிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஷியன் கான்டினென்டல் பிளிஸ் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய செங்டு ஏரியாவில் கண்டக்ட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஏஷியன் லெவல் யோகா காம்படிஷனில் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த வைஷாலிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் ஓவரால் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யோகா காம்படிஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாண்டில் நடந்திருக்கு. அடுத்ததா இந்தியன் கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் இந்தியன் ஃபென்சர் CA பவானி தேவி வந்து டர்னாயில் சேட்டலைட் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பியன்ஷிப் வந்து ஐஸ்லாண்டில் நடந்திருக்கு. இவங்க யாரை எதிர்த்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் பிரிட்டனை சேர்ந்த சாரா ஜேன் ஹாம்சன் அப்படிங்கிறவங்களை எதிர்த்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மே மந்தோடைய ஸ்போர்ட்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எமானுவேல் மேக்ரோன் வந்து பிரான்ஸோட பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆயிருக்காரு. இவர் வந்து பிரான்ஸோட யங்கஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சவுத் கொரியாவோட பிரசிடென்ட்டா மூன் ஜே இன் எலெக்ட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாலிவுட் ஆக்டர் அமிதாப் பச்சன் வந்து ஹெப்படைட்டிஸ்க்காக சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனுக்கு குட்வில் அம்பாசிடரா WHO அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஈரானோட பிரசிடென்ட்டா செகண்ட் டேர்ம்ல வந்து ஹசன் ரௌஹானி எலெக்ட் ஆயிருக்காரு. இவர் ஏற்கனவே 2013ல எலெக்ட் ஆயிருந்தாரு. இப்போ மறுபடியும் 2017லயும் வின் பண்ணிட்டு ஈரானோட பிரசிடென்ட்டா வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1982 பேட்ச் வெஸ்ட் பெங்கால் IAS ஆஃபீஸர் சஞ்சய் மித்ரா அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய நியூ டிஃபென்ஸ் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இவருக்கு முன்னாடி டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்தவர் வந்து ஸ்ரீ ஜி மோகன் குமார் அப்படிங்கிறவர். அடுத்து பார்த்தோம்னா WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரலா ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டை சேர்ந்த டெட்ரஸ் அட்ஹானோம் கெப்ரியேசஸ் செலக்ட் ஆயிருக்காரு. இவர் ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியன் கண்ட்ரியை சேர்ந்தவர். இவர் ஃபார்மர் எத்தியோப்பியன் ஹெல்த் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அதே மாதிரி இவர் தான் முதல் தடவையா ஆப்பிரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரு WHO டைரக்டர் ஜெனரலா வராரு. இவருடைய டென்யூர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வரைக்கும் இவர் இந்த போஸ்டிங்ல இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது WHO டைரக்டர் ஜெனரலோட போஸ்ட் வந்து 5 இயர்ஸ் டென்யூர்ல இருக்கு. அதே மாதிரி இவருக்கு முன்னாடி வந்து டைரக்டர் ஜெனரலா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவை சேர்ந்த டாக்டர் மார்கரெட் சான் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க சக்சீட் பண்ணிட்டு இப்போ இவர் வந்திருக்காரு. ஸோ இதோட மே 2017ஓட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் குயிக் நோட்ஸ் நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ஒரு குயிக் கிளான்ஸ்க்காக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை எங்களோட வெப்சைட் tnpc.academy/current affairs அப்படிங்கிற லிங்க்லேருந்து படிச்சிக்கலாம். இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷனாக மந்த்லி கம்பைலேஷனாக PDF டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். அது எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த வீடியோவை வந்து ஒரு குயிக் கிளான்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கிளாஸ்ல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்ஸா வேணும் அப்படின்னா எங்களோட குயிக் நோட்ஸ் லிங்க்ல இங்க கீழே கொடுத்திருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க குயிக் நோட்ஸ் லிங்க்ஸ்ல வந்து நீங்க PDF டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். பிளஸ் இதோடைய ஒவ்வொரு டேட்டை பத்தின ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் விஷயத்தை பத்தின இதுவும் மோர் டீடைல்டா வேணும் அப்படின்னா அந்த லிங்க் நாங்க எங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்ல பர்டிகுலர் டேஸோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த டேஸ்ல நீங்க போய் அதை பத்தி இன்னும் நல்லா படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது TNPSC எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பத்தியோ இல்ல இந்த கிளாஸ் பத்தியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா எங்களோட Facebook பேஜ் facebook.com/tnpsc.academy அப்படிங்கிற பேஜ்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம். அதுக்கு நாங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. tnpsc.academy சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.